ஹாய், இன்றைக்கி நம்ம ரெகுலர் கிச்சனில் இளநீரும் வரகரிசியும் வச்சு சூப்பராக சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்துக்கிறேன், 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக இளநீர் எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் 6 டம்ளர் இளநீர் சேர்த்துக்கிறேன். நார்மலாக சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் 1 டம்ளர் அரிசிக்கு. இது இளநீர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால் 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா 6 டம்ளர் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இந்த இளநீர் வழுக்க எல்லாம் ஒன்றா கலந்து இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இளநீர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க, இதிலே வழுக்க சேர்த்துடாதீங்க. லாஸ்ட்டாக தான் வழுக்க சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த இளநீர் சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இளநீர் பாயாசம் செய்யலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இளநீர் பாயாசம் செய்கிறாங்க, சக்கரை பொங்கல் செஞ்சு வீடியோ போடலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறமா தான் முடிவு பண்ணேன். தண்ணி சேர்த்துட்டு இளநீர் தண்ணி சேர்த்துட்டு என்ன பண்ணணுன்னா வரகரிசி கழுவி 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்சுருந்த வரகரிசியை அந்த இளநீர் தண்ணியில் சேர்த்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி நல்லா கொதிக்காமல் நீங்கள் விசில் போட்டிங்கன்னா இளநீர் ஃபுல்லாக வெளியே வந்துடும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நல்லா தண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதித்தோடனே க்ளோஸ் பண்ணி கரெக்டாக நான் 6 விசில் வர வச்சுக்கிட்டேன். இப்போ தான் நல்லா வெந்து குழஞ்சி தண்ணி எல்லாம் கரெக்டாக வற்றி போயிருக்கும். நீங்கள் 6 விசில் வச்சிங்கன்னா தான். 6 விசில் வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி பாகு எடுத்துக்கணுங்க. பாகு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு எடுத்துக்கணும். நார்மலாக எடுக்கிற வெல்லத்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க இளநீர் பொங்கல் செஞ்சிங்கன்னா. ஏன்னா இளநீரில் ஸ்வீட்னஸ் இருக்கும், வெல்லமும் நீங்கள் கரெக்டாக போடுறப்ப ஸ்வீட்னஸ் அதிகமாகிடும். அது கூட 2 ஏலக்காய் 1 கிராம்பு சேர்த்து கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிக்கிட்டு எங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா வெந்து குழஞ்சி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்குது பாருங்கள். அது கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை ஆட் பண்ணி நல்லா கலந்துக்குங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வழுக்க எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த வழுக்கையை அப்படியே முழுசாக சேர்த்து உடச்சி விடுங்க. சேர்த்து கரண்டியில் உடச்சி விட்டு கலருங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும்போது அது அவ்வளோவா நல்லா இருக்காது. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கரண்டியில் உடைக்கும் போதே ஏற்கனவே உடையும், நம்ம ஏற்கனவே உடச்சி சேர்த்துட்டா ஃபுல்லாக குழஞ்சிடும், அந்த வழுக்க இருக்கிறதே தெரியாமல் போயிடும். நம்ம இதில் வழுக்க சேர்க்கறதுனால முந்திரி திராட்சைலாம் வேணாங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இருக்காது. இந்த வழுக்கையே சாப்பிடும்போது நடுவில் கிடைக்கும், அதுவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அன்றைக்கி ஃப்ளேவர், நான் காட்டுறதுல பாதி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலரி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இளநீர் வரகரிசி சக்கரை பொங்கல் ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம ரெகுலர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.